திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பூக்கடை தொழிலாளி கழுத்து முறிந்து மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலையா தற்கொலையா போலீசாருக்கு தெரிய வந்தது என்ன? கழுத்து முறிந்து உயிரிழந்து கிடந்த பூக்கடை தொழிலாளி விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு காத்திருந்த ட்விஸ்ட். விபத்தா கொலையா? மர்மம் விலகுமா? திருவாரூர் மாவட்டம் கந்தப்பரிச்சான் ஆற்றுப்பாலம் அருகே 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். அவ்வழியாக வந்த சிலர் சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே அங்கு சென்ற முத்துப்பேட்டை போலீசார் உயிரிழந்து கிடந்தவரின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். இறந்து கிடந்தவர் யார், என்ன நடந்தது என்பது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் இறந்து கிடந்தவர் திருவாரூர் நாச்சிக்குளத்தைச் சேர்ந்த விவசாயி மகன் ஹரிதாஸ் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் பூக்கடையில் வேலை பார்த்து வந்த ஹரி சம்பவத்தன்று மது போதையில் பைக்கில் வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். அப்போதுதான் பாதி வழியில் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். விபத்து என்று சந்தேகித்த அதிகாரிகளுக்கு ஹரிதாஸ் கழுத்து முறிந்து கிடந்தது ஒருவேளை கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஹரிதாஸ் விபத்து ஏதும் ஏற்பட்டு வாய்க்காலில் விழுந்து இறந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்து வீசினார்களா என்பது விசாரணையின் முடிவிலேயே தெரிய வரும்.